கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலையில இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு நமக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கான ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இப்படி தாங்க, அதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? எப்பயுமே ரத்தம், சதை, பிண்டம்ன்றதெல்லாம் கர்மா இதெல்லாம் அப்படி தொடர்ந்து வர்ற மாதிரி இந்த ராசி, இந்த லக்னம், இந்த இதில் பிறந்திருந்தோம்னா நம்மளுடைய இயல்பான குணாதிசயம் இதுதான். இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? புதன் தான் இங்கே அதிபதி. புத்திசாலித்தனம், நல்ல ஜீனியஸாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஒரு அறிவு ஜீவி அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே அறிவாளிங்கிட்டலாம் பேசி தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பு தான். ஸோ அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சராசரியான ஒரு உயரம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு புதுநிறமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, அதீதமாக அவங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது தான். அவன் கஷ்டப்பட்டு பணம் போட்டு முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்குறானா, இவங்கெல்லாம் பேசியே சம்பாதிக்கிறாங்கப்பா, இவங்கெல்லாம் ஐடியாலேயே சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தெளிவான இருக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற நிலை இருக்கும். ஏன்னா இரட்டைத்தன்மையான மனநிலை இருக்கும். இதோட சிம்பிளே பாருங்களேன், ஆண் பெண் இருக்க மாதிரியான அமைப்பு இருக்குமா? ஸோ இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிறதும் இவங்க தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதும் இவங்க தான். எதிரிலாம் வெளியிலேருந்துலாம் வர வேணாங்க, நமக்கு எதிரி நம்ம மட்டும்தாங்க, சொந்த சூனியம் வச்சுக்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புதன் இங்கே அதிபதியாக இருக்கப்போ புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். அதுவே ஓவர் திங்க் ஆகும்போது என்னங்க பிரச்சனையாகவும் மாறுது. அதனால தான் பொதுவாக மிதுனத்தில் பிறந்தவங்க சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க, சிறந்த எழுத்தாளர்களாக இருப்பாங்க. அவங்களாம் பேனா பிடிச்சாங்கன்னா எங்கிறது தான் எழுத்துக்கள் வரும்னே தெரியாது, வார்த்தை வரும்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அழகாக வார்த்தை வர்ணனைகள்லாம் செமையாக எழுதக்கூடிய நபர்கள். அதனால தான் கவிஞர்கள் இருக்காங்க, மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க, பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க. இது எல்லாமே இந்த மிதுனத்துக்கான ஒரு தனி குணாதிசயம். அதாவது அழகா இருக்கிறவங்க ஒரு பக்கம்னா அழகு அறிவு எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பொதுவாகவே இவங்களை பார்த்து ஈர்க்கப்படாத ஆள் இருக்கவே முடியாது. ஏன்னா அன்புக்கான கிரகமே பார்த்தீங்க அப்படின்னா புதன். அது மனம்ன்றது சந்திரன், அது முதல் பிடிக்கணும், அது வேற விஷயம். ஆனால் புதன் அப்படிங்கிறது ஒரு அன்புக்கான ஒரு நிலை. ஸோ அன்பு இல்லாமல் யாராவது இருப்போமா? அப்போ அன்பு அப்படின்னாலே இவங்களை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? டெஃபினட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நபராக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ அன்பு அதிகமானாலும் என்னங்க ஆகும்? பஞ்சாயத்து கூடயே வரும் தானே, நிச்சயமா. அதாவது இவங்கெல்லாம் இவங்களுடைய கண்ணு பேசும், இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு தோணும், பசிக்கிற தோற்றம் இருக்கும், ஒரு கவர்ச்சியான ஒரு நிலை, இவங்களுடைய கண்ணே பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மைலாம், ஈர்க்கப்படக்கூடிய நிலை இயல்பாகவே ஒரு நிலை இருக்குங்க. இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட டேலண்ட்டே ஈர்க்கப்படக்கூடிய நிலையாக இருக்கும். கண்ணிலே பேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஒரு ஆண் இப்போ இரட்டைத்தன்மையான ஒரு நிலை இந்த ராசிக்கு உண்டு. அப்போ ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணு மாதிரி அந்த குடும்பத்தில், பெண்ணுன்றதை விட ஒரு பெண் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாலும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத எடுத்துப்பாங்க. அதே ஒரு பெண் இருக்கா அப்படின்னா ஒரு ஆணெல்லாம் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்களோ ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொறுப்புகளையும் எடுத்துக்கிறது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் எடுத்துப்பாங்க. ஸோ ஆண் பெண் இருப்பாளருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத கொண்டு போனாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த குடும்பத்தில் பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப லவபிளோட தன்னோட ஃபேமிலிக்கு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறவங்க யாருன்னா மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க தாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட். அது என்னன்னா எப்பயுமே ஒரு ட்ரையாங்கிள் தானே சொல்லுவோம் லைஃப். இதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, அந்த ஒய்ஃப் குழந்தைங்க மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த குழந்தைங்க அது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரும் பார்த்தீங்களா? ஒரு குழந்தை நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய ரீல்ஸ் பார்த்துட்ருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அம்மா பையனுக்கு கூட்ட போவாங்க, பொண்ணு அம்மா கூட்ட வருவா. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அப்படிதாங்க. இவங்களுடைய ஈர்ப்புன்றது முழுக்க முழுக்க இப்படி ஒரு திரிகோணமாக இருக்க மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும். அன்பு நிறைய காட்டினா என்ன, அவங்க ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாயத்து வரும் இல்லையா? ஸோ ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா அது மிதுனத்தில் பிறந்தவங்க 2 குழந்தைங்க 2 கண்ணுன்ற மாதிரி பார்க்கணும். நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். பிள்ளைங்க மேலே ரொம்ப அது அல்லாத பிரியம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹஸ்பண்ட் பொறாமப்படுவாங்க, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. பிள்ளைங்களுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் பிள்ளைங்க மாதிரியே ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பராமரிக்கக்கூடிய நிலையும் உண்டு. எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க, என் ஒய்ஃபையும் சேர்த்து அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தன்னோட குடும்பமும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்களும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரியான ஒரு நிலையும் உண்டு. என்னன்னா இரட்டைத்தன்மையான மனநிலை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இவங்க எப்போ எப்படி இருப்பாங்கன்னே கொஞ்சம் புரியாத புதிராகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அன்பு காட்டினாலும்
அதான் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்க முடியாது. அதாவது நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஒன்று குழஞ்சோ ஓரா குலையிறது, இல்லைன்னா விலகுனா ஓரா விலகுறது. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நிலை. இது என்னங்க பண்ண முடியும்? புதனுடைய தன்மை அப்படி தானே, இரட்டைத்தன்மை இருக்கணுன்றப்ப அவங்கள போய் நம்ம குறை சொல்றது தான் நியாயம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ இயல்பாகவே வந்து அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா ஆழ்கடல் அன்பாகவும் வைக்கக்கூடிய நிலை இருக்கும். தாமரை இலை தண்ணீரான ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய ஆளாகவும் இவங்க இருக்காங்க. நிறைய இடங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கு. ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு நிறைய பேசுறது, பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலையா? ஸோ கலைத்துறையின் சார்ந்த, அதாவது கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணுங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். சிற்றின்ப பிரியர்களாக இருப்பாங்க. அவங்க பேசுறது வந்து காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது அறிவு ஜீவின்னு சொல்லியிருக்கேன். புத்தகங்கள் பிடிக்காம இருப்பாங்களா? டெஃபினட்டா. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ், படிப்பு அவ்வளோ படிப்பு பிடிக்குங்க. எந்த வயசானாலும் சரி இவங்களுக்குலாம் வந்து அந்த புத்தகத்தின் மீதான ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி காதலிக்கிறவங்களும் இவங்க தான். காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமான லவபிளான ஒரு லைஃப்பை வாழ்றவங்களும் இவங்க தான். அதை தாண்டி உலக அறிவு அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, எப்பயுமே அறிவு பசிக்கு தீனி போட்டுட்டே தானே இருக்கணும், போதுன்ற நிலை இருக்கவே இருக்காதுல்ல. அந்த மாதிரி இவங்களுடைய அறிவுத்திணின்னு அப்படின்றது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது இயல்பாகவே இருக்கக்கூடியவங்க தான் மிதுன லக்னம், மிதுன ராசியில பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாதுங்க. எப்பயுமே வந்து ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு இது மட்டும்தான் தெரியும், நான் கடிவாளம் கட்டின குதிரை அப்படின்றலாம் கிடையாது. நான் வந்து இந்த உலகம் எப்படி பறந்து விரிஞ்சதோ அது மாதிரி என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் ரொம்ப பறந்து விரிஞ்சது. காற்று ராசி சொல்லவா வேணும். எப்பயுமே வந்து இவங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்கள். இவங்களெல்லாம் போட்டு அடைபெற்ற காட்டெல்லாம் வச்சிடவே முடியாது. ஸோ உலகம் ரொம்ப பெருசு, இதில் அழகாக வந்து வாழ்க்கையை வாழணும், ரசித்து வாழணும் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான். அப்போது அவங்களோட வேலை மட்டும் ஒன்றாந்துட முடியுமா என்ன? டெஃபினட்டாக இவங்களுக்குலாம் வந்து இவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதன் மூலமாக ஒரு பக்கம் வருமானமும், அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயம் அதில் ஒரு வருமானமும் பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தாளர்களாக இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொன்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டாகவே ரைட்டர் இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டோம். நிறைய பேர் பேங்கிங் செக்டர், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இதில் உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னா யோசிச்சுக்கோங்களேன், சட்டம் இல்லையா? அப்போ வந்துட்டு நிறைய பேர் நீதிபதியாக இருக்கிறதா இருக்கட்டும், வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தாசில்தார் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயே வந்துட்டு பதிவு அலுவலகங்களில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஒன்று என்னென்னா, அன்பு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுட்டாங்கன்னா அதுவே பொசசிவாக மாறி அதுவே பஞ்சாயத்தை கொண்டு வந்துடும். ஸோ இவங்களுக்கு ஆழ்கடல் அன்பாகவும் ஆழ்கடல் முத்தாகவும் இருப்பாங்க, தாமரை தண்ணீராகவும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த அன்பினுடைய அதிகபட்ச வெளிப்பாடு தான், உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் சந்தேகம்னு போகிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளுங்க. அதனால் இவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் அந்த எதிர்பார்ப்புகளையும் சரி, ஒவ்வொரு நம்பிக்கையும் சரி, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அழகாக கொண்டு போகக்கூடிய நபர்கள் தான். இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. துரிதமான உண்மையான அன்புங்க, வேற எதுவும் கிடையாது. நம்ம ஆள்கடல முத்துனா சொல்ல யோசிச்சு பாருங்களேன். அவங்க மேலே நம்பிக்கை அப்படிங்கிறத மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களை பிடிச்சி சந்தேகப்படாமல் இருந்தனாலே போதுமானது. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க மிகப்பெரிய அவ்வளோ யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை தன்னோட பார்ட்னராக இருக்கட்டும், தன் கூட பழகிறவங்களுக்காக இருக்கட்டும், கிவ்வராக இருப்பாங்க. நிறைய இடத்துல ரிசீவர்ன்றதை விட அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரியும். இந்த இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, அவர் எப்படி வந்துட்டு தனக்கு இல்லாட்டி கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சும்மா கூட பட்னியாக இருப்பாங்களே, அந்த மாதிரி நபர்களும் இதில் உண்டு. சில நேரங்களில் பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க பச்சோந்தின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டு போகிறது அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதில் சொன்ன புதன் வந்து இரட்டைத்தன்மைன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போவாங்க. சில பேர் நான் இப்படி தான், என்னால் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமான ஆள், அறிவாளியான ஆளாக பார்க்குறோம். இவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு குணாதிசயமே வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. எப்பயுமே வந்து அதிபுத்திசாலியாக இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுங்க. ஊருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வராங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா டைலாக், அது மாதிரி உண்மையிலேங்க சும்மா சாதாரணமாலாம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து அட்வைசபிளாக இருக்கக்கூடிய ஆள் தான் நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் பணியாக இருக்கட்டும், அட்வைசபிளாக இருக்கட்டும், இங்கிட்ட போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ பிரச்சனைங்க, மனநலம் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கூடிய ஆளே பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க. எல்லாருக்கும் ஸ்கெட்ச் போட்டு ஐடியா போட்டு பிளான் பண்ணி பண்ணணுன்ற அளவுக்கு எல்லாம் பண்ணுறேன். பட் எனக்குன்னு வரும்போது நான் ஏன் இவ்வளோ தடுமாறுறேன்ற அளவுக்கு
குழப்பத்துல தடுமாறக்கூடிய நபர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா. சரிங்களா? புதன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் அதிபதினு சொல்லியிருக்கேன். ஸோ புதன்னாலே புத்திசாலித்தனம் ஒரு பக்கம் பார்த்தா கூட நம்ம ரொம்ப வந்து யதார்த்தமா ஒரு கேலி செய்யக்கூடிய விஷயங்களை கூட கடந்து போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ காமெடி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளை கலாய்க்கிறது, ஜாலியா இருக்கிறது அப்படின்னு இல்லாம நம்மளவே வந்து கலாய்ச்சா கூட பரவாயில்லப்பா, நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கடந்து போகக்கூடிய மனப்போக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட நிறைகள் 1000 இருந்தால் கூட சந்தோஷப்படுவாங்க. பட் குறைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா தாங்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டருங்க. உடனே இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது. இதில் என்னன்னா அவசரம் அவசரம் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் அவசரம்ப்பா. கொஞ்சம் பொறுமை நிதானமே இருக்காது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரம் முடிவெடுக்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும்ல. எப்போ நல்லது எப்போ கெட்டதுன்னே தெரியாது. சில நேரங்களில் சில விஷயங்களை ரொம்ப நிதானமாக யோசிச்சு முடிவெடுத்தால் தான் அவங்களோட வாழ்க்கையில் பெட்டராக இருக்க முடியும். ஆனால் சில விஷயங்கள் இமீடியட்டாக முடிவெடுத்தாகணும். இவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் இமீடியட்டாக முடிவெடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்காகவும் ரொம்ப விட்டு கொடுத்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இதில் வந்து ஒரு பக்கம் பயம் வந்துடும்ல. நம்மள மேலேயே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதாகிடுமோ அதாயிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு அந்த ஓவர் திங்க் பண்ணிக்கிறதுமே எங்களுடைய பெரிய பிரச்சனைங்க. அந்த ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. இந்த ஓவர் திங்க்னால தான் கிரியேட்டராக இருக்காங்க, ரைட்டராக இருக்காங்க, பொயட்ரி எழுதுறாங்க, இதெல்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் ப்ளஸ் தான். பட் அதே சமயத்தில் அந்த ஓவர் திங்க் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோ பயத்திலே சாவது எவ்வளோ பெரிய நரக வேதனை இல்லை. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அறியாமையே வந்து ஒரு மரண பயம் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை, அதாவது என் குடும்பத்துக்கு இப்படி ஆகிடுமோ என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயத்தை வந்து தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கணும், இவங்களோட ஹெல்த் கான்சியஸ் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக பார்க்கும்போது இவங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள், நரம்பு தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். இவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். ஸோ வார்த்தை விஷயங்களை கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி தொடர்பான விஷயங்கள், தோள்பட்ட வலி, நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்வலி எங்கிறது தான் வருதுன்னே தெரியலங்க. இதெல்லாம் தீரவே தீராதா? அதுதான் எல்லா நரம்புகள் குட்டி குட்டி நரம்புகள் சொல்லுவோம் இல்லையா? எப்பயுமே வந்து இந்த ஆணி வேருக்கும் சல்லி வேருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி குட்டி குட்டி நரம்புகள் தான் வந்து நரம்புகளுக்கு போகக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். நிறைய பேருக்கு மோஷன் இஷ்யூஸ் இருக்கும், மோஷன் ப்ராப்ளமாக இருக்கும். கரெக்டாக வந்து மோஷனே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சுவாச பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஹெல்த்தில் வந்து கான்சியஸாக பார்த்துக்கணும். ஸோ அதீதமாக வந்துட்டு டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பேர் ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, தூக்கம் இல்லாமல் போகிறது, இதனால வரக்கூடிய உடல் உபாதைகள். வயிறு பிரச்சனை இல்லாதவங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ வயிறு தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அடிக்கடி அடிபடுறது, காயங்கள் படுறது இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதை அப்படிங்கும்போது ஸ்கின் தொந்தரவுன்றப்ப அது ரேஷஸாக வர்றது, லேஸாக இருக்கும்போது அதை போய் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு. இது ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட் அப்படின்றது இவங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து என்னதான் நல்லா இருந்தாலுமே சரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கவனம் செலுத்தலை அப்படின்னா தொந்தரவுகள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜெனட்டிக்கில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு, ஆல்ரெடி பாதிப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக இவங்க இதெல்லாம் வந்து கான்சியஸாக குறிப்பிட்ட வயசுலேயே பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரியான தசைகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்? முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை, சந்திர தசை, சனி தசை, அதே மாதிரி புதன் தசை, இந்த மாதிரி புத்தி காலங்கள்லையோ அது தசா புத்திகள்லையோ இவங்களுக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து ரொம்ப ஜீனியஸாக இருந்தால் கூட அவங்களுடைய அதிபுத்திசாலித்தனம்ன்றது ஒரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய என்னென்னா அந்த ஓவர் திங்க் பண்ணிக்கிறது. ஸோ ஓவர் திங்க் பண்ணுறது, எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே இவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதையுமே குறையாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே வந்து அறிவு, அழகு எல்லாமே இருந்தால் பஞ்சாயத்துன்றதும் சேர்த்து வரதாங்க செய்யும். ஸோ பல பேர் வந்து இவங்க கிட்ட பேசணும், சந்தோஷப்பட்டு இவங்களோட மன நிறை, அதாவது குறைகளை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து நிறை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, அதுக்கான விடையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானா இருக்காங்க அப்படின்னா யோசிச்சுக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு உங்க கிட்ட திறமைகள் இருக்கு, தேடல்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை தேடிட்டே இருப்பீங்க. ரிசர்ச் நிறைய என்ன இன்னைக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து உருவாகிறதே உங்களால தான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழகாக வந்து உங்களுடைய கிரியேட்டிவ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஓவர் திங்க் பண்ணி எனக்கு இதாயிருமோ அதாயிருமோ பயப்பட வேண்டாம். ஸோ நரம்புகள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி தொடர் உறுப்புகள் சொல்லக்கூடிய காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொந்தரவுகள் இருக்குன்னா இமீடியட்டாக டாக்டரை பார்த்து என்ன எதுன்னு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு விஷயங்களாக பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒத்து போகுது அப்படிங்கிறத போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுஜீவியங்க தான். அறிவானவங்களை அழகாக இருக்கவங்களும் அறிவாக இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் எப்படி அவங்கள வந்து உங்கள் லைஃப்பில் முக்கியத்துவமாக கொண்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் அமையும். எப்பவுமே புத்திசாலித்தனம் கேள்வி கேட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்க கேட்க தான் அறிவு வளரும். ஸோ அறிவாளியாக இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்குறாங்கிறதுக்காக கோவப்பட வேண்டாம், உதாசீனப்படுத்தவும் வேண்டாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன பதிவுகள் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இதை தாண்டி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.